அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு 12 வருஷம் போச்சு. 6000 டன் ஒயிட் மார்பலால் கட்டினாங்க. ஆனால் இந்த மதிய மீதியால் பண்டார கொஸ்வத்தில் இருக்கிற இந்த ரவுலத்துல் உலமா மദ്രஸாவை கெட்டு இந்த மண்ட பஜினி மரசி மூதேவி எத்தனை வருஷம் எடுப்பானோ அல்லாவாடு. அதுக்கு முந்தி இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ரெக்கார்டிங் ஒன் இப்போ நாங்கள் போக வேண்டிய பார்க்க இதெல்லாமே வந்து வாய்ஸ் டீடெக்ட் சிஸ்டம் ஏஐ என்ன கால் வந்தாலும் ஆன்சர் பண்ணிக்கொள்ளலாம், எல்லா மாதிரியும் செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் ஃபோனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ரெக்கார்டிங் இந்த மாதிரி கிளியர் குவாலிட்டின்றது இது வரப்போல வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன செய்தி உஸ்ரோல் எல்லாம் சோமா இருக்கிறீங்களா? 12ஆம் தேதி ஜனவரி அல்ஹம்துலில்லாஹ் ஒர்க் வந்து ப்ரொசஸரில் தான் நின்று கொண்டிருக்குது, போயிட்டு கொண்டிருக்குது. இப்போ கல் வச்சு கட்டி கொண்டு வரோம். கான்கிரீட் கல் அடுக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ இந்த தாப்பை இங்கேருந்து இந்த தூரம் மட்டும் சுமாராக 10 அடி 20 அடி 30 40 50 60 70 80 அடி தூரம் ஒரே அடிக்கு வந்துருக்குது. 10 20 30 40 50 60 70 80 அடி தூரத்துக்கு நாங்கள் 2 பக்கமும் கல் வச்சு இதுக்கு நடுவால் கான்கிரீட் போடுவோம். கான்கிரீட் போட்டு கான்கிரீட்டுக்கு போகிறது தான் தாப்பை தூக்கி கட்டப்படும். அதுக்கு போகிற இந்த 80 அடி முடிஞ்சதுக்கு போகிறோம். அடுத்த 80 அடியில் வேலை அங்கிட்ட இங்கிட்ட இவர் வந்து கல்லை போட்டு கான்கிரீட்ஸ் போட்டு எல்லாம் நடத்தி கொண்டு போகிறாரு. அந்த பக்கத்தால் அடுத்த 80 அடியில் வேலை நடந்து கொண்டு போகுது. ஆல்ரெடி வாசல் ரோட் துண்டிட சாதாரணமாக அங்கே கூட 120 அடி அந்த தாப்பை கெட்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாசல் முன்னுக்கு துண்டிட தாப்பையிட வேலை திட்டமாலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கப்ராத் மட்டும் பண்ணல. கப்ராத் வேலையை கடைசியாக செய்வோம் என்றதுக்காக வேண்டி கப்ராத் பண்ணல. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது சுமாராக 10 20 30 40 50 60 70 80 இது 80 அடி. சாரி இது 80 அடி. இந்த 80 அடி தாப்பை ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே 80 அடியை செவர் வச்சு கெட்ட சொல்லிட்டு அடுத்த 80 அடி வேலை திட்டம் வந்து அந்த பக்கத்தால் நடந்து கொண்டு போகுது. அது வந்து இப்போ தான் ஃபவுண்டேஷனுக்குரிய கல் எல்லாம் அடுக்கி கொண்டு போகிறாங்க. அது மூலம் பார்க்கலாம். இது இப்போ இங்கேருந்து ஒரு பக்கத்தால் ஒரு வாஸ்மார்களை போட்டு இவங்க வேலை இவங்க இப்படி கல் அடிக்க கொண்டு இன்னொரு 80 அடி போவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து 80 அடி, அதுக்கப்புறம் மற்ற 80 அடி, இப்படி 80 அடியாக தான் போய் கொண்டிருக்கிறோம். வெண்ணக்காட்டில் எலும்பினொன்ன பல்லையும் தீட்டாமல் மூஞ்சையும் கழுவாமல் கப மூஞ்சோட வீடியோ போடுறான். நல்லா அவனை மூஞ்சை பாருங்க. நான் போய் சொல்கிறேன்டா. மദ്രஸால ஈரான் தொழுறானான்னு கொஞ்சம் கேளுங்க. அவனை மூஞ்சை பார்த்தா தொழுறமாயா இருக்கி. வீடியோ பார்த்தீங்க தானே. இவன் வந்து கிளியராக கேமரா விளங்குதாம ஏஐ டெக்னாலஜி எல்லா டெக்னாலஜியும் சொல்கிறான். அப்போ தானே பொம்பளைல நல்லா கிளியராக வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லேயும் போடலுமேனா அவங்களுக்கு தெரியாமல். சீனசோருமாய் கெட்டிக்கொண்டே போகிறான். இதுக்கு முடிவொண்டு இருக்காது. ஏன்னா பிளாக்கல்ல வார கமிஷன், சிமெந்தியில் வார கமிஷன், எல்லா கமிஷனும் இவன் தான் அடிக்கிறான். 80 அடி 80 அடி 80 அடின்னு போகுது. இவனை கடைசியில் 6 அடி முட்டும் வைக்கம் காட்டும். 6 அடியில் இவனை இறக்கம் காட்டிலும் இந்த வேலை நடந்து கொண்டு தான் இருக்குது. இதோட முடியாது. ஸ்விம்மிங் பூல் கெட்டுவான். மദ്രஸா பிள்ளைகளுக்கு நீச்சல் பழக வேண்டும்னு ஒரு பிட்டொண்டை போடுவான். ஏண்டா ஒரு மாதத்துக்கு முந்தி வெள்ளத்தில் மദ്രஸா பிள்ளைகள் 6 பிள்ளைகள் மௌத்தா போச்சு நீச்சல் தெரியாமல். அது அல்ல நாடினது, அல்ல நினச்சது நடக்குது. அவங்களோட ரிஸ்க் இங்கே இல்லை. மௌத்தா போனவங்களுக்காகவே நாங்கள் துவா செய்வோம், அவ்வளவு தான். ஆனாலும் இந்த பிட்டை பயன்படுத்தி இவன் ஸ்விம்மிங் பூல் ஒன்று கெட்டுவான். இலங்கை வரலாற்றில் முதலாக ஸ்விம்மிங் பூல் வச்ச மദ്രஸா நீச்சலும் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டு அதுக்கும் கலெக்ஷன் பண்ணி ஸ்விம்மிங் பூல்லையும் கொண்டு மദ്രஸாவில் போடுவான். இப்படித்தான் இவனோட வேலை நிற்காது. நல்லது செய்கிறான்னு நினைக்கிறீங்க, அதை வச்சு அவன் பொழைச்சி கொள்கிறான்னு தான் உண்மை. இந்த மண்ட பஜிலி முடும மூதேவி தேங்காய் விற்ற நேரம் ஒரு தேங்காய் 150 ரூபா மணி விற்றான். 5 தேங்காய் கணக்கு தெரியாமல் தடமாறி கொண்டு இருந்தான். அப்போ இப்போ 80 30 40ன்னு சொல்லி கொண்டு போகிறான். இந்த கணக்கெல்லாம் யார் பார்க்குறே? இது என்ன? இது மக்கள்கிட்ட காசு. நல்லது நடக்கட்டும்னு மக்கள் அனுப்பினது. சதகத்துல் ஜாரியான்னு சொல்லி எங்கால சல்லி வருது, எப்படி சல்லி வருதுன்னு யாருக்கும் தெரியா. அது ஹராமா அலலான்னு கூட யோசிக்கிறாங்க இல்லை. யாரும் போயிட்டு கணக்கு கேட்குறாங்களும் இல்லை. போயிட்டு கணக்கு கேளுங்களேன். மீசை வச்ச ஆம்பளையில் இந்த அவங்களோட ஊரில் யாரோ சரி மதிய மீதியாலையில் ஆள்வல் இருந்தால் போயிட்டு கேளுங்க. ஆம்பளையில் இருந்தால் சாரி. அப்போ நாங்கள் உங்களுக்கு சொன்னது சரியா பிள்ளையா நெசமாக போய் அடைவன் சொன்னை சரித்தாண்டு அப்போ நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுக்கு பச்சையாக ஏசுவோம். மீசை வச்ச ஆம்பளைகளுக்கு சொல்கிறேன், போயிட்டு கேட்டு பாருங்கடா. கேளுங்க. நீ இங்கே தானே ஈக்கிறாய், உன்னோட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எப்படி சம்பாதிச்சு கொடுக்குறாய், என்ன வருமானம், எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கேளுங்க. இதில் இந்த நீ எடுத்து கொடுக்குறாய். ஏன்னா வருமானம் இல்லாமல் வாழையலாம், உழைக்காமையும் வாழையலாம். அப்போ அவன் இதை வச்சு தான் உழைச்சி கொண்டிருக்கிறான். இந்த மூதேவிட தொழிலே இது தான். எல்லாத்துக்கும் கமிஷன் அடிக்கிறான். சிமெண்ட்லேருந்து, கல்லுலேருந்து, மண்ணிலேருந்து, கம்பியிலேருந்து, என்னென்ன இதோ லைட் புதுசாக லைட்டும் போட போகிறான்னா அதில் இருந்து. சரி எல்லாம் மீக்கட்டுமே. இப்போ இன்னொரு ஃபோட்டோ வண்டிக்கு அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். அதை பார்த்து முடிஞ்சோன்னா அதுக்கு நான் பதில் தரேன். ஃபோட்டோவை பார்த்தீங்க தானே? அப்படி இந்த வீடியோவையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. Then
நான் ஆசிரியர் அஸ்லம் செய்யக்கூடிய ப்ராஜெக்டுக்கு ஏண்ட சொந்த கார்ல நான் பெட்ரோல் அடிச்சு நான் வர புத்தளத்துல சிலாபத்துக்கு அடுத்து பாலமுனை கல்முனை மூதூர் எங்கெங்க அவரோட ப்ராஜெக்ட்லாம் அவர் செய்யறாரோ ஏண்ட கார்ல நான் பெட்ரோல் அடிச்சுன்னு செலவழிச்சுன்னா கூட்டின்னு போன கார்ல மேடு சொன்னால் அந்த நன்மையும் எனக்கு அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி சரி ஏன்னா எங்களுக்கு மை மக்களே இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க தானே, இந்த ஃபோட்டோ கல்வெட்டில் இது இந்த இதில் போட்டிக்கு இந்த கல்வெட்டில் போட்டிக்குது என்னென்னா 3 கல்லண்ட பேர் அபுபக்கர் அம்ஜத். இன்றைக்கு தான் அவரோட பேரை முழுசாக நான் கேட்குறேன் இனிஷியலோட. அபுபக்கர் அம்ஜத் ஆல்புலிங்கிற பேர் இது பிரின்சிபல்ண்டு. மற்றது வந்து எங்களோட மண்டபஜிலிட பேர் இது. பெட்ரோல் அடித்து நன்மை செய்ய போன ப்ரொஜெக்ட் அட்வைசர் யார் எங்களோட ரியாஸ், அந்த கல்லண்டையும் பேரிக்குது. அப்போ பெட்ரோல் அடித்து போனோன்ற பேர் மிகுது. ஆனால் ஊராண்ட ஒத்தனை பேரை காணலை. எடுத்தவன் யாரோ கொடுத்தவன் யாரோ. வேலை நடக்கிறதுக்கு முந்தையே இவனோட பேரையும் கல்வெட்டில் பதிஞ்சு முடிஞ்சு. யாருக்கிட்ட போய்ட்டு சொல்ல அதையும் பெருமையாக காட்டுறான் வீடியோ எடுத்துக்கொண்டு. களவெடுத்தவனோட பேரை கல்வெட்டில் வைக்கிற ஒரே மதரசா வந்து ரவுலத்துல் உலமா மதிய மிதிய ஆலையில் இருக்கிற மதரசா. அக்குரான ரியாஸ் பெட்ரோல் அடித்து போனீங்க கல்வெட்டில் உங்களோட பேரை பதிகிறதுக்கா? அதில் வேறு அட்வைஸும் பண்ணிக்கிறீங்க. அட்வைசர் ப்ரொஜெக்ட் அட்வைசர் அக்குரான ரியாஸ். நீங்களும் கல்லன் தாம்பா. அவனோட சல்லி எல்லாம் உங்களோட கையில் தான் ஈக்கி தெரியுமா? இதுக்கு நீங்களும் வகை சொல்லணும். இதில் 3 பேரும் வந்து முதல்ல நரகத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் ஊர்வாசிகள் இதுக்கு பதில் சொல்லாட்டி அல்லக்கு கேள்வி கேட்கலாட்டி அவங்களுக்கும் அல்ல பார்த்துக்கொள்வான். உங்களோட ஊரில் தான் இது நடக்குது. அதனால் நீங்கள் பதில் சொல்லவே வேணும். 3 கல்லண்டையும் பேரிக்குது. ஆனால் வேலை இன்னும் முடியலை. இதை கேட்டால் அவன் செய்கிறத செஞ்சுட்டு போட்டும், அவனை சரி செய்கிறானே மற்றவங்கக்கிட்ட எடுத்து செய்கிறானேன்னு சொல்லாதீங்க. இவன் அதை வச்சு சம்பாரித்து கொண்டிருக்கிறான். இதில் பெரிய தில்லுமுள் ஒன்று நடக்குது, பெரிய ஊழல் நடக்குது. எப்போ பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் வேலை தான், இன்னும் கொஞ்சம் வேலை தாண்டி இழுத்து கொண்டே போகிறான் சீனா சோவருமாய். இன்னொரு 15 வருஷத்துக்கு இந்த வேலை முடியாது. இன்னும் டிசைனாக ஐடியா பண்ணுவான். மதரசா பிள்ளைகளுக்கு ஆம்புலன்ஸ் ஒன்று தேவை. ஆனால் இருக்கிறதே 29 பிள்ளைகள். சரியான ஆம்பளையாக இருந்தேன்டா உங்களோட ஊரில் ஈக்கிறவன் ஒருத்தன் போயிட்டு கேளுங்க மதரசாவில் எத்தனை பிள்ளைகள் படிக்குதுண்டு. 30க்கும் கீழே தான். ஆனால் 60 பிள்ளை ஈக்குதுன்னு காட்டுறான். அந்த 60 பிள்ளைகளையும் வச்சு ஒரு வீடியோ ஒன்று காட்டுங்க பார்க்க. 60 பிள்ளை இவ்வளோ மாணவர்கள் தான் இந்த மதரசாவில் படிக்கிறேன் ஓதுறேன்னு காட்டுங்க பார்க்க. இல்லை, ஆனால் அதுக்குண்டு வெளியிலேருந்து வேறு மதரசாலேருந்து கொண்டு போடுவானும். உண்மைக்கும் அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் காட்டி அவனோட பேரை காட்டி அவனோட டீட்டெயில்ஸை காட்டி இந்த பிள்ளை இந்த மதரசாவில் தான் ஓதுதுன்னு காட்டுங்க. 60 பிள்ளைகள் இல்லை, 30 பிள்ளைகளுக்கு தான் ஓதுது அந்த மதரசாவில். அதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங். அதனால் ஊர்வாசிகள்கிட்ட நாங்கள் கேட்குறோம், அந்த மதிய மிதியாலையில் மக்கள்கிட்ட கேட்குறேன், இதை கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். விசாரித்தா தான் விலங்கும் என்ன நடக்குதுண்டு. கணக்கில் ஊழல் இவனுக்கு கணக்கே தெரியாது. அப்போ இவன்ட கையில் காசு கொடுத்தா என்ன நடக்கும்? இவனை மெம்பர் வேறு ஆக்கி வச்சுக்கிறீங்க. 6 கல்லன்கள் ஈகிறான் வலாம். இப்போதைக்கு 3 கல்லண்ட பேர் தான் இருக்கி அந்த கல்வெட்டில். இன்னும் கல்லன் வலிக்கிறான். எல்லாம் கல்லண்ட மூஞ்சே நான் உங்களுக்கு காட்டிட்டோம். இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஏழுண்டா இதுக்கு எகெயின்ஸ்டாகவும் வீடியோ போடுங்க. உங்களோட மூளை எங்கடா இருக்கி நான் கேட்குறேன். காஞ்சனா 2 வீடியோ போடுறீங்க. காஞ்சனா 2 இல்லைடா, காஞ்சனா 4 வந்துடுச்சுடா. புஷ்பா 2 வந்துடுச்சு, KGF 2 வந்துடுச்சு, பாகுபலி 2 வந்துடுச்சு. இப்போ தான் நீங்கள் காஞ்சனா 2க்கே இறங்கிக்கிறீங்கடா. உங்களோட வீடியோவில் பார்க்க சிரிப்பு தான் வருதுடா. இப்போ புஷ்பா 2 எல்லாம் வாரத்துக்கு இன்னொரு 5-6 வருஷம் போகுமா உங்களோட ஊருக்கு? அவ்வளோ தூரத்துலேயே ஆகிக்கிறீங்க நீங்கள். காட்டுவாசிகளாடா. போடுற வீடியோ கேட்குற மாதிரி போடுங்கடா. தெளிவாக பேசி போடுங்க. 3 பேர் இருந்து கோரஸாக மரத்தர கத்துறீங்க. மதியே இல்லாதவன் தான் மதிய மிதியாலையில் இருக்கிறவன். அவ்வளோதான் சொல்லலாம். இஃப் த கெஃப் இஸ் ஷூட் யூ கேன் வேர் இட். தொப்பியார்னா தாகண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. அஸ்ஸலாமு அலைக்கும். மண்டபத்திலிட மகன் வந்திருக்கிறேன். என்ன ஐஸ் பார்சலா? கொண்டாங்க இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இல்லாஜி என்ன மோட்டு சோனியால ஏமாத்தி பிச்சை வாங்கி என்ன கணக்கு எடுத்துட்டு உங்களோட கணக்கு தர வந்தேன். அப்படியா? கொஞ்சம் நீங்க வாங்க. இப்ப கொண்டாங்க பார்க்க எங்கிட்டு வா. திரும்பி நிலவா. என்னாச்சு செய்வீங்க நீங்க? என்னாச்சு செய்வீங்க நீங்க? கொஞ்சம் நிகழ் அஸ்லாம். இதை போடுங்க. தம்பி இப்படி போட்டோ. என்னாச்சு நானே களை வந்துட்டு என்ன பங்கு எடுத்துட்டு உங்களுக்கு உங்களோட பங்கு கொண்டு தந்தேன். அதை எனக்கு திருப்பி தாரீங்க. அஸ்லாம், நீங்க பிச்சை வாங்கி எனக்கு கொண்டு தந்தாலும் நான் உங்களுக்கு பிச்சை போட்டதாலே இருக்கட்டும். உங்களுக்கு கொஞ்சம் கூட தாரு. சரியா? வரட்டா?